வணக்கம். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் சாப்பிட்ருக்கீங்க, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. சிக்கன்ஸு போன்லெஸ்ஸாக கடையில் போய் வாங்கிடுங்க. போன்லெஸ் ஒரு 1/2 kg எடுத்தாச்சு. இந்த போன்லெஸ் சிக்கனை வந்து செஸ்ட்டு சைடாக வாங்கிட்டிங்கன்னா இது மாதிரி நீட்டாக நம்மளே கட் பண்ணிக்கலாம். நல்ல மெல்லிஸாக சன்னமாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மசாலாலாம் ஊறுறதுக்கு. இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிற இது வந்து 65 பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம். இது கார்ன்ஃப்ளவர் பவுடர். அதுக்கேற்ற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அது. இது பெப்பர் பவுடர், ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற உப்பு, டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு ஃபுல்லாக கலந்துடணும். இந்த சிக்கன்லாம் மசாலாவில் நல்லா கலந்துடணும். இந்த சிக்கன் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவரோ ஒரு 2 hours, மோஸ்ட்லி ஒரு 2 hours ஊறிடுச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உள்ளே நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணலாம். இதை என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் ஊறின அப்புறம் அரிசி மாவு தனியாக எடுத்துக்கோங்க. அரிசி மாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்காக அப்படியே இப்போ தான் போட்டு கிளறி வச்சது, இதை 2 மட்டும் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து அரிசி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஃப்ரையிங் கடாயில் போட்டு இப்போ பண்ணி எடுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கு கடையில் இருக்கிற மைனஸ் தான், கடையிலேருந்து வாங்கின மைனஸ் தான் வச்சுருக்கேன். இதை நல்லா தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த மைனஸ் கூட ஹோம்மேட் மைனஸ் நான் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த ரெசிப்பியை. இது வந்து இன்றைக்கி மழைன்றதுனால பசங்க எல்லாருக்கும் லீவு. இது மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், என் பையனுக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்குது தச்சு? தச்சு சூப்பரா?